ஹலோ ரோன் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தோட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் லுக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 minute. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்று இங்கிலீஷ் ஒரிஜினல் வெர்ஷன், வந்துட்டு தமிழ் வெர்ஷனும் பார்க்க போகிறோம். மேபி அது ஒரு பெட்டர் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தமிழ் வெர்ஷனை வந்துட்டு பார்க்குறோம். ஸோ சரிங்களா. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் February 14 இல்லை 4 இத்தனை தேதி தான் வெளியாகுது. ஃபெப்ரவரி அதாவது 2025. ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் நம்ம நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இதுல சாம் வில்சன் வந்ததுக்கு அப்புறம் இவர் மாதிரி வரலதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சரிங்களா. இவர் மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு, அப்செட் இருக்கு. என்னதான் நம்ம சால்மன்ஸ் வந்துட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு, ஷீல்டு எடுத்துக்கிட்டாரு, வரக்கூடிய எதிரிகள்லாம் எனிமெல்லாம் சமாளிக்கிறாரு, இந்த வேர்ல்டை காப்பாத்துறாரு. பட் ஸ்டீவ் ராஜர் தான் வந்துட்டு த ரியல் கேப்டன் அமெரிக்கா. சரிங்களா. அது ஃபர்ஸ்ட் அது ஒரு சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க, ஷீல்டு வச்சிருக்கவங்களாம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா ஆக முடியாது, நீ வந்துட்டு தைரியமா ஓப்பன் பண்ண கிரேனட் மேல வந்துட்டு போய் நிப்பியா அப்படின்ட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் நிப்பாரு அந்த கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் வந்துட்டு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ யா, பட் ஸ்பெஷலுக்கு எப்படி என்னென்ன கொஞ்சம் ஈஸ்டர் எக்லாம் போட்டு வச்சிருக்காங்க தெரியல, நம்ம பார்த்துட்டு பேசுவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. You know I've been no fan of heroes, but even I can't deny the good that you've done. Work with me, Sam. Gunter needs Captain இந்த படத்துல ரெண்டாவது ஹைப்பு, மொதல் ஹைப்பே வந்து ரெட் கால் தான். எவ்வளோ நேரம் காட்ட போறானுங்க, எப்படி காட்ட போறானுங்க, அந்த லுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் காமிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைப் கொடுக்குது. படத்துல சொதப்பிடாதீங்கப்பா தயவு செஞ்சு. What if it's a trap? Stand by for proof of death. Somebody was pulling the strings on everything. Captain America. You don't even know what this is. You want me? Come and get me! Tell me I don't make your old gear look brand new. Who's saying that? Everybody. ஓகே கைஸ், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த படத்தை வெளியாக்கணுமா? சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வந்துட்டு தமிழ் வெர்ஷன் பார்த்துருவோம். ஓகே கைஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. Left side பாரு. Left side பாரு. ஏ ஃபிளாஷ்பேக். Steve Rogers. என்னால முடிஞ்சதை பண்றேன். அதுக்கு தான் அவங்க கிட்ட கொடுத்தேன். ரியலி இமோஷனல் சீன். இப்போ நாம போரோட உச்சத்துல இருக்கோம். அடமேட்டியம் நம்ம ஒருத்தரை எதிர்க்கிற மாதிரி மாத்திருச்சு. அதை சரி பண்ண வேண்டியது கேப்டன் அமெரிக்காவோட வேலை, அதாவது என்னோட வேலை. அவெஞ்சர்ஸை திரும்பவும் உருவாக்க கேப்டன் அமெரிக்காவோட உதவி வேணும். ஒத்துழைச்சு பார் சாம், உலகத்துக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை காட்டுவோம். இன்னொரு தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க. இதை நான் சரி பண்றேன். நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல. ஒத்துக்கிறேன், கிடையாதுதான். ஒருவேளை இது ட்ராப்பா இருந்தா? யாரோ எல்லா விஷயத்திலையும் புகுந்த ஆட்டம் காட்டுறாங்க. கேப்டன் அமெரிக்கா, இது என்னன்னு கூட உனக்கு தெரியாது. என்ன மோதணுமா? வந்து மோதி பாரு. ஏறக்குறைய அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் டீசர் ட்ரெய்லர் 1, 2ல காமிச்ச மாதிரி தான் வந்துட்டு எதுவும் பெருசா அளவுக்கு புது லுக்லாம் கிடையாது.
பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிருக்காங்க. ரெட் ஆளுக்கு நம்ம கேப்டன், நம்ம புது கேப்டன் சால்மோஷன் அது இந்த இந்த சுச்சுவேஷனை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ண போறாரு, அதுதான் வந்துட்டு அவங்க மெயினா அவங்க நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ற விஷயமே இந்த படத்துல. எனக்கு என்னன்னா ரெட் ஆளுக்கா காமிச்சிட்டு ப்ரெசன்டேஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நீ ரெட் ஆளுக்கா காமிச்சிட்டு சரியா அந்த அந்த ஒரு சரியா டைம் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா வந்துட்டு லைக் அது வந்துட்டு, ஏன்னா அவங்க ஏத்துறது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துறதே ரெட் ஆளுக்கு வச்சுதான். ஸோ எப்படி காமிக்க போறாங்க, காமிக்ல வந்த மாதிரி காமிக்க போறாங்களா, இல்லை இது வேற மாதிரி ஒரு ஸ்டாரி லைன் போக போதா, அது சத்தியமா அதை பத்தி எதுவுமே ஐடியா கிடையாது. பட் எனக்கு ஒண்ணுதாங்க, அது ரெட் ஆள் காமிச்சிட்டீங்க, அதை அழகா அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க, அது போதும். வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவை எந்த இடத்துலயும் வந்துட்டு டவுன் பண்ண வைக்கணும். பட் அதே நேரத்தில் அவரை திரும்ப டாப்புக்கு மறுபடியும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அந்த எனிமியை எதிர்க்கிறது தான் அது அழகா ஒரு ஸ்கிரீன் ப்ரெசென்ட்டா வந்துட்டு ஸ்கிரீன் பிளே அழகா மூவ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு என்னடா ஸ்கிரீன் பிளே பத்தி பேச தெரியணும் அப்படிலாம் கிடையாது, என்கேஜிங்கா வச்சுக்கணுங்க கடைசி வரைக்கும். பிகாஸ் வந்துட்டு ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வர படங்க எல்லாமே வந்துட்டு மார்வல்லேருந்து சொல்ல போனால் வந்துட்டு எம்சியூலேருந்து அது கொஞ்சம் டவுனாக தான் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? மார்வல்லேருந்து உருப்படியாக ஒரு படம் வந்து தான் செம்ம ஒரு ஹைப் பெஸ்ட் மூவி ஆஃப்டர் த எண்ட் கேம்னு சொல்லலாம் வந்துட்டு டெட்பூல் அண்ட் உருவின் இருந்தாங்க, சரிங்களா? அதுவும் வந்துட்டு அப்படியே எம்சியூ லைட் டச் பண்ணிட்டு போச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஹோப்ஃபுல்லி எதுவும் சொதப்பிட மாட்டேன்னு நம்புறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Until then, signing off. I am Naveen. Take care. Bye.